7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் சனி உட்காரும் பொழுதும் திருமண வாழ்க்கை இனிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலி உங்களுக்கு பார்க்குற பொண்ணு வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு அதாவது ப்ரொஃபஸராக இருக்கிற பொண்ணாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ப்ரொஃபஸராக இருக்கிற பையன் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கக்கூடிய ஒரு வரன் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். 100% நீங்கள் வந்து பசங்க ஹெல்த் சரியில்லை, என் குழந்தைக்கு ADHD, என் பையனுக்கு வந்து ஆட்டிசம், இந்த மாதிரி எதாக இருந்தால் கூட இந்த வருஷம் கண்டிப்பாக அதுக்கான ட்ரக்கு வந்துடும். 2027 ஜூலை ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே அதுக்கான ட்ரக்கு கண்டிப்பாக வரும். அது உச்ச பெறும்போது நடக்கும். அப்போ அதுக்கான ட்ரக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, இவங்க போகிற இடம் இஷ்டம். இவங்க என்ன விஷயத்தை தொட்டாலும் சரி அது லாபமாக மாறும். லாபம்னாவே 11ஆம் இடம் தான். அந்த லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும்பொழுது இவங்க அட்வைஸ் பயங்கரமாக வேலை செய்யும். இன்னொன்று இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதுக்குன்னு 2 பேர் கரெக்டாக உட்காந்துருப்பாங்க. ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க, அவங்க கெடுக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 100% வந்து ஹயக்ரீவர் இல்லைன்னா உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் இவங்களுக்கு போய் வியாழக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அங்கே வந்து அன்னதானத்துக்கான உணவு நீங்களே சாப்பிட்டு வரணும். 2வது அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் கொடுத்துருவோம். ஒரு 5 பேர் மினிமம், அதுவும் லேடிஸ்க்கு போட்டால் ரொம்ப நல்லது. சார் வணக்கம். அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. சார், இந்த 2026 குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்த போகுது? கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய டைமிங். அதாவது ராஜசிம்மாசனம்னு சொல்லுவோம். சும்மா வந்து ஏதோ லைட்டாக ஒரு மேனேஜர் ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு, கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் லாபத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு ஸ்டேட் அவார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு அவார்ட், இல்லையா நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு தனியாக ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அப்பாவுடைய சொத்து பத்திரங்கள் வீட்டுக்கு வரும். உடம்பு நல்லா குணமாகும். பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விதமான அவார்டும் வரும், 1 2லாம் இல்லை. அதாவது சர்டிஃபிகேட்டாக குவியும். அடுத்த 1 வருஷத்துக்கு வெறும் சர்டிஃபிகேட் தான். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். லாபத்தில் குரு உச்சம் பெறும் பொழுதும் 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் சனி உட்காரும் பொழுதும் திருமண வாழ்க்கை இனிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலி உங்களுக்கு பார்க்குற பொண்ணு வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு அதாவது ப்ரொஃபஸராக இருக்கிற பொண்ணாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ப்ரொஃபஸராக இருக்கிற பையன் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கக்கூடிய ஒரு வரன் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். 100% நீங்கள் வந்து சுய தொழில் ஆரம்பிப்பீங்க. புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்கிறது. நண்பர்களோட 2-3 பேர் இணைஞ்சு நீங்கள் தொழில் ஆரம்பிப்பீங்க. 2வது குருவோடைய நான் பார்க்குறது ராகு டிசம்பர் வரைக்கும் பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுப்பார். ஏன்னா யாருமே அசைக்க முடியாத வெற்றியாக இருக்கும். இந்த ராகுங்கிறது பராக்கிரமசாலின்னு சொல்லுவோம். எதிரியே இருக்க மாட்டான். எப்படி அம்மா ஜெயலலிதா சொன்னாங்களோ, கண்ணு கெட்டின வரைக்கும் எனக்கு எதிரி இல்லடான். கன்னிராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கண்ணு கெட்டின தூரத்தில் உங்களுக்கு எதிரி கிடையாது. எல்லாரு கூடயும் நட்பு, எல்லாரு கூடயும் கூட்டணி, யாருமே உங்களுக்கு பகையாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நண்பர்கள். எதிரி வீழ்வான் அப்படிங்கிறது தான் கன்னிராசி நண்பர்களுடைய உத்தமமான பலன்கள். அதில் குரு இவ்வளோ உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது ஜட்ஜு உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பார். யூனிவர்சிட்டி சான்சலர், வைஸ் சான்சலர் லெவலில் ப்ரமோஷன். ஒரு சில பேருக்கு அயல்நாட்டு போய் அங்கே குடியுரிமை வாங்கக்கூடிய பிராப்தம், அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய பிராப்தம். நீங்கள் இருக்கிற லெவலில் கெஸ்ட் லெக்சருக்கெலாம் உங்களை கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து, அதாவது கெஸ்ட் லெக்சருக்கு ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா அப்போ பெருசாக ஏதாவது ஒன்று சாதிச்சா மட்டும்தான் அது பாசிபிள். அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து கன்னிராசி நண்பர்கள் மாறுவாங்கங்கிறதுல ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுவும் இந்த டைம் பீரியடில் லைஃப்பில் என்னெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு இருக்கீங்களோ, அதாவது இதுதான் என்னோடய வாழ்க்கையுடைய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி, இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு ஒரு லெவல் வச்சுருப்போம்ல, அதை ஈஸியாக தொட்டுட்டு வரக்கூடிய ஒரு நிலைமைகள் அப்படிங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 2வது இன்னொரு ஜாக்பாட் என்னன்னா, நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கன்னி, அதே மாதிரி ரிஷபம், மகரம் ப்ளஸ் விருச்சிகம் இன்க்ளூடிங் மீனம், இந்த 5-6 ராசிகள் கோடீஸ்வர யோகத்தை பெறும். ஏன்னா குரு கேது சேருவது அது பேர் வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யோகம் வந்து பொதுவாக இப்போ வருது. அது குருவுடைய கோச்சார பலனை நடக்குதுங்கிறது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் எல்லாருமே மாறுவீங்க. உங்கள் லைஃப்பில் நல்ல காரியங்கள், பெரிய பெரிய சன்னியாசிகள், பெரிய பெரிய மகான்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் பெரிய ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய குரு
இவங்க எல்லாமே உங்க வீட்ட வந்து உங்கள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எல்லாமே தானாக நடக்கும். நான் போய் எதுவும் பண்ணல சார். அவங்களா பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்க. லாஸ்ட்ல பார்த்தா எங்க வீட்டுக்கு வந்து அவங்க எங்க வீட்ல தான் சாப்பிட்டு போனாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிய வந்து நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா வித் பேஷனோட நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க. உங்களுக்கு தடையே கிடையாதுன்னு சொல்றது தான் இந்த குருவுடைய ஒரு பெரிய மாற்றம். அதுல எல்லாருடைய நட்புன்னு சொல்றத விட இளைய சகோதரன், சகோதரிகளும் கூட உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள். பசங்க ஹெல்த் சரியில்ல. என் குழந்தைக்கு ADHD, என் பையனுக்கு வந்து ஆட்டிசம் இந்த மாரி எதா இருந்தா கூட இந்த வருஷம் கண்டிப்பா அதுக்கான ட்ரக் வந்துரும். 2027 ஜூலை, ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள அதுக்கான ட்ரக் கண்டிப்பா வரும். அது உச்ச பெறும்போது நடக்கும். அப்ப அதுக்கான ட்ரக் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகள் ரெடி ஆகுறது. இது எல்லாமே லைவ்ல நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். கல்யாணம் அப்படிங்கிறது லவ் மேரேஜா இருக்கும். பிடிச்ச வரன் வீட்ல பெரியவங்களுடைய அனுமதியோட நடக்கும். பஞ்சமஸ்தானத்துக்கு நேரடியா பார்வை பலன் குடுக்கறதுங்கிறது கன்னி ராசியிலிருந்து பஞ்சமஸ்தானம் மகரம். அப்ப தொழில்ல நல்ல முன்னேற்றம். எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கிறது. உங்க பையன் பெரிய அளவுக்கு சாதிக்கிறது. அதே மாரி ராணுவத்துல பெரிய அளவுக்கு சேருவது. ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஒரு மேனேஜ்மென்ட் லெவல்ல உட்காருது. ஸ்போர்ட்ஸ்ல பெரிய அளவுக்கு நம்ம ஜெயிக்கிறது. இது எல்லாமே வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமா நடக்கும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல தான் ஆக்சுவலா இப்போ ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கும் மேல சொல்லணும் அப்படின்னா, உங்க லைஃப்ல இதுவரைக்கும் இதெல்லாம் கஷ்டம்னு எதெல்லாம் லிட்டில் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களோ, அந்த கஷ்டம் எல்லாமே தூள் தூள் ஆகும். திரிகோணத்துல சனி வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பலமா உட்கார்ந்திருக்கார். எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே கேக் மாரி ரெடி ஆகக்கூடிய ஒரு நிலைமை தான். அதனால கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து அந்த அண்ணாமலை படத்துல வந்து எப்படி ரஜினிகாந்த் வந்து சல்லுன்னு மேல போவாரோ, சந்திரபாபு கீழ வருவாரோ, அந்த மாரி உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு ஆம்பிள் இப்ப நடக்க போறது. அண்ட் ரியலி ஐ அம் ஹேப்பி அபௌட் இட். ஏன்னா நெறைய கஷ்டப்பட்ட ராசிகள்ல கன்னி ராசியும் நெறைய பேர் புலம்புனவங்க என்கிட்ட நெறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஐ அம் ஹேப்பி தட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் எ பியூட்டிஃபுல் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் 1 இயர்க்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறது கண்கூடா பார்க்குறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. ஹெல்த் நல்லா இருக்கும். பி ஹேப்பி. ஓகே. கன்னி ராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? கால், முட்டி, லிகமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆங்கிள், அதே மாரி உடம்புல இருக்கக்கூடிய வைட்டமின் டெஃபிஷியன்சி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மெயினா டி விட்டமின். அது வந்து பயங்கரமா ப்ராப்ளம் குடுக்கும். இன்ஃபாக்ட் இது யாருக்குன்னு கேட்டா லேடீஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய நிலைமைகள்ல தான் இப்போ இருக்கு. மோஸ்ட்லி காமனா வந்து விட்டமின் டி வந்து லேடீஸ்க்கு கம்மியா இருக்கிறத நம்மனால இந்த டைம் குரு உச்சம் பெறும்போது ஸ்பெசிஃபிக்கா அடி வாங்கும். அதனால எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒர்க் அவுட். இப்போ சில பேருக்கு வந்து பிளட் சுகர் இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ஃபார்மின் அப்படின்னு ஒரு ட்ரக் எடுப்பாங்க. அது இந்த சுக்கிரன், செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும்போது அந்த ட்ரக் அவங்க எடுக்கிற மாரி நிலைமை வரும். அதில பார்த்தீங்கன்னா, அதில ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா, விட்டமின் பி லாபஸ்தானம் அடி வாங்கும்போது, விட்டமின் பி உடைய டெஃபிஷியன்சி அதிகமாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் குடுப்பாங்க. இது எல்லாமே வந்து மருத்துவத்தின் பிரகாரம் சொன்னாலும், அஸ்ட்ராலஜிக்கலி அந்த டைம்ல தான் அது நடக்கணும்னு இருக்கும். அதுதான் நீங்க பார்த்துக்கணும். அதே மாரி வீட்ல அம்மாவுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி அம்மாவுக்கு பிபி இதெல்லாம் கொஞ்சம் இப்ப வரக்கு வாய்ப்பு இருக்கு. யூ ஹேவ் டு ரியலி டேக் கேர். இல்ல வீட்ல பெரியவங்க இருந்தாங்கன்னா, இப்போ கொலஸ்ட்ரால் அது இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. மெயினா மூத்தவங்க ஹெல்த். உங்க அண்ணா இருக்காரு, உங்க அக்கா இருக்காங்கன்னா, அவங்க ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மத்தபடி அதாவது இது வெறும் 5% தான். நெகட்டிவ் சொல்றதுங்கிறது கன்னி ராசி நண்பர்களுக்கு 5% தான். 95% தூள் கிளப்புங்கிறது தான் உண்மை. செம்மையா இருக்கு. ஓகே. சோ பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு சார்? ரொம்ப அதிர்ஷ்டத்த குடுக்குமா? லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, இவங்க போற இடம் அதிர்ஷ்டம். இவங்க என்ன விஷயத்த தொட்டாலும் சரி, அது லாபமா மாறும். லாபம்னாவே 11ஆம் இடம் தான். அந்த லாபஸ்தானத்துல குரு உச்சம் பெறும்பொழுது, இவங்க அட்வைஸ் பயங்கரமா வேலை செய்யும். இன்னொன்னு இவங்களுக்கு அட்வைஸ் குடுக்கறதுக்குன்னு 2 பேர் கரெக்ட்டா உட்கார்ந்திருப்பாங்க. ஹெல்ப் பண்ற மாரியே இருப்பாங்க. அவங்க கெடுக்கிற மாரி இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இந்த ஜாதகத்தின் பிரகாரம் இந்த கன்னி நண்பர்கள் மூலியமா ரொம்ப அதிர்ஷ்டத்த கொடுக்கும். ஸோ லைஃப் வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு இனிக்கும். வீடு முழுசா குழந்தைகள் இருப்பாங்க. மினிமம் 2லேருந்து 3 குழந்தைகள் பிறக்கும். இந்த டைம்ல கல்யாணம் ஆகுறவங்களுக்கு. இந்த மகா யோகம்னு சொல்லுவோம். அந்த யோகம் இப்ப ஆரம்பிக்குது ஜூன்ல. ஸோ இட் இஸ் தேர். அதனால ரொம்ப நல்லா இருப்பாங்க. சோ கன்னி ராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? சக்சஸ்மா. அதாவது என்னன்னா, அதிர்ஷ்டத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய சக்சஸ்ன்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி இதுக்கு முன்னாடி இருந்த பையன் வந்து அப்பியர் ஆக வேண்டிய பையன் அவன் அப்பியர் ஆகல. அதனால கவுன்சிலிங்ல எனக்கு அந்த சீட்டு கிடைச்சிருச்சு. அப்படிங்கிற லக் இருக்குல்ல. லக்கோட ஒரு படி மேல. அதுதான் இப்ப கன்னிராசி மாணவர்களுக்கு நடக்கும். அதாவது எந்த சீட்டா இருந்தாலும் சரி, இந்த தடவை கன்ஃபார்மா ஜெயிச்சிருவீங்க. கன்ஃபார்மா நீங்க உங்க பிளான் என்னவோ அது சக்சஸ் ஆகும். உங்க ஆசைன்னு நினைப்போம்ல, பரவால்ல அது நடக்கலைன்னா பரவால்ல. அட்லீஸ்ட் இது நடந்தாவாறு பரவால்ல. அதுவே நடக்கும். நீங்க இதுக்கு பிளான் பண்ண வேண்டியதில்ல. லாபம் ஆக்டிவேட்டா இருக்கு. அதனால கண்டிப்பா சூப்பரான பிளேஸ்மெண்ட்ல உட்காருவீங்க. கவர்மெண்ட்ல தான் மோஸ்ட்லி உட்காருவாங்க. இந்த வருஷத்தோடைய பலனே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கான பலன்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த குரு உச்சஸ்தானம் அடையும் பொழுது கவர்மெண்ட்ல நிறைய பேர் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் கன்னி ராசியில பிறந்தவங்க யாராவது எஜுகேஷனிஸ்டா இருக்கீங்கன்னா, காலேஜ் கட்டுவீங்க. அது கவர்மெண்டோட அஃபிலியேஷன் ஏற்படும். யூனிவர்சிட்டி கட்டுவீங்க. அதோட அஃபிலியேஷன் ஏற்படும். இது எல்லாமே நடக்கும்.
கண்டிப்பா. கன்னி ராசிக்காரருடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையணும் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது என்ன மாரியான பரிகாரங்கள் அவங்க செய்யணும்? இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் 100% வந்து ஹயக்ரீவர் இல்லைன்னா உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர். இவங்களுக்கு போய் வியாழக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு, அங்க வந்து அன்னதானத்துக்கான உணவு நீங்களே சாப்பிட்டு வரணும். 2வது அன்னதானத்துக்கு நீங்க பணம் குடுத்துட்டு வரணும். ஒரு 5 பேர் மினிமம். அதுவும் லேடீஸ்க்கு போட்டா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்க லைஃப் வந்து நல்லா மாறும். இது எவ்ரி மந்த் பண்ணணும். பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவில் இருக்கு அப்படின்னா, அங்க கூட போய் பண்ணிட்டு வரலாம். முதல் தடவ மட்டும் பெரிய கோவில்னு சொல்லக்கூடிய அந்த உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் கோயிலோ, அல்லது குருவாயூரோ போயிட்டு வர்றது பெரிய அதிர்ஷ்டத்த குடுக்கும். ஸோ கன்னிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாரியான மாற்றங்கள குடுக்க போகுது அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் குடுத்தீங்க. நன்றி சார். வணக்கம். நமஸ்காரம்.